ஜாலில் ஒரு பிள்ளையின் தாயான பெண் ஒருவரும் அதேவேளை போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் விடுதியில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளியாகிருந்தது. அந்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் இருக்கிற நிலையில் இந்த சம்பவம் நடந்ததாக ஒரு செய்தி வெளியாகிருந்தது. உண்மையிலே இந்த செய்தி உண்மையா? இதன் பின்னணி என்ன? இதில் இருக்கின்ற ஆபத்து என்ன? இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள். அது தவிர மது போதையில் பாம்பை நபர் ஒருவர் விளங்கி இருக்கின்றார். அது தொடர்பான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இது தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை யாராவது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அதாவது சில தினங்களாக ஒரு செய்தி ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் வெளியாகிக் கொண்டே இருந்தது. அதாவது ஒரு பெண்ணும் போலீஸ் உத்தியோகத்தரும் ஜாழ்ப்பாண நகரில் இருக்கின்ற விடுதி ஒன்றில் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டார்கள் என்பதுதான் அந்த செய்தி. அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயத்தை நான் இதிலே குறிப்பிடுகின்றேன். அதுக்கு பிறகாக நான் சொல்ல வந்த விடயத்தை சொல்லுகின்றேன். அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு பிள்ளையின் தாயான 29 வயதுடைய பெண் ஒருவர் அவரின் கணவர் கனடாவுக்கு சென்ற நிலையில், அதாவது அண்மையில் தான் அந்த பெண்ணின் கணவர் கனடாவுக்கு சென்றாராம். இந்த நிலையில் அந்த பெண் கணவனின் பெற்றோரின் வீட்டில் வசித்து வருவதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் கணவனின் தம்பி வேறொரு பகுதியில் வசித்து வருகின்ற நிலையில் பெற்றோரை பார்ப்பதற்காக அங்கு வருகின்ற நிலையில் அண்ணனின் மனைவியுடன் முரண்பாடு ஏற்பட்டு அது போலீஸ் நிலையம் வரை சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பெண் போலீஸ் நிலையம் சென்ற நிலையில் அந்த போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றுகின்ற போலீஸ் உத்தியோகத்தருடன் அந்த பெண் நெருங்கி பழகியதாகவும் அதன் தொடர்ச்சியாக யாழ்ப்பாண நகர்பகுதியில் இருக்கின்ற ஒரு விடுதி ஒன்றில் அந்த பெண்ணும் போலீஸ் உத்தியோகத்தரும் தங்கியிருந்ததாகவும் இது தொடர்பாக கணவனின் தம்பி தகவல் அறிந்து சிலரை அழைத்துக் கொண்டு அங்கு சென்ற வேளை அந்த போலீஸ் உத்தியோகத்தர் அங்கிருந்து துண்டைக்கானும் துணியைக்கானும் என்று அதை குறை ஆடையுடன் ஓடியதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவ்வளவுதான் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனை தாண்டி ஒரு விடயம் அதிலே பதிவாகி இருக்கிறது. இந்த வெளிநாட்டு திருமணங்களால் இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் நடக்குதாம் என்று அதிலே அந்த செய்தியிலே அட்வைஸ் வேறு, அதாவது ஆலோசனை வேறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இவ்வாறான சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்றதா அல்லது ஏனைய பகுதியில் இடம்பெறுகின்றதா என்றால் இடம்பெறுகின்றது. இது போல பல சம்பவங்கள் இடம்பெறுகின்றது. ஆனால் இதிலே இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இது தொடர்பாக பல செய்திகளை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அதேவேளை இது தொடர்பாக விழிப்புணர்வுகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஆனால் அதிலே என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த செய்திகளை நாங்கள் எவ்வாறு வெளியிடுவோம் என்று சொன்னால், இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டு அது போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடாக பதிவு செய்யப்பட்டால் அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் செய்தியை வெளியிடுவோம். இல்லை என்று சொன்னால் இப்படியாக பிரச்சனை நடந்து அது காணொலியாக பதிவு செய்து அங்கு யாராவது தாக்க சென்று அது ஒரு கலவரமான ஒரு சூழல் நிலவினால் அது தொடர்பான காணொலியை வெளியிடுவோம். அதுவும் போலீஸ் நிலையம் வரை அந்த பிரச்சனை செல்லும். அது இவ்வாறான விடயங்களைத்தான் எடுத்து செய்தியாக வெளியிடுவது. ஆனால் தற்பொழுது இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக என்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல விடுதிகளிலே விசாரித்து பார்த்தோம். அதே போல போலீஸ் தரப்பிலும் விசாரித்து பார்த்தோம். அப்படி ஒரு சம்பவம் எங்குமே பதிவாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு இலகுவாக எல்லாம் அவர்கள் விடுதி அறைக்குள் சென்று இவ்வாறெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, அப்படி ஒருவர் அங்கிருந்து அரைகுறை ஆடுடன் ஓட முடியாது, இப்படியான வாய்ப்புகள் எல்லாம் குறைவு என்று அங்கு பதிலளிக்கப்பட்டது. ஆனால் அதனை தாண்டி இவ்வாறான சம்பவங்கள் ஆரம்ப காலத்தில் நடந்திருக்கிறது, அது வேறு விடயம். ஆனால் இந்த செய்தி என்பது மிக மிக ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இது போல பல செய்திகள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீர்கள் சொன்னால் இவர்களாகவே செய்திகளை ஏற்றுவது, அதாவது யாருக்கும் பாதிப்பில்லாமல் ஒரு இடத்தில் இப்படி நடந்தா என்று சொன்னால் யாருமே போய் அதை பார்க்க போவதும் இல்லை, அதனை ஆராய்ந்து பார்க்க போவதும் இல்லை. ஆகவே சும்மா ஒரு கதையை இப்படி கட்டி விடுவது, அது எது சம்பந்தமாக ஒரு கதையை கட்டினால் அனைவருமே பார்ப்பார்கள் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். இவ்வாறு கணவன் வெளிநாட்டில் இருக்கின்ற நிலையில் மனைவி இவ்வாறு பிரச்சனை என்றால் அந்த செய்தியை அதிக அளவில் பார்ப்பார்கள். அதற்காக இவ்வாறு ஒரு கதையை கட்டி அதை செய்தியாக்கி விடுவார்கள். ஒருவேளை உண்மையிலே இவ்வாறு சம்பவங்கள் நடக்கின்றது என்று வைங்களேன், ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்ணும் ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட ஆணும் அது எந்தெந்த துறையில் இருந்தாலும் சரி, கணவன் இருந்தாலும் சரி, இல்லை இருந்தாலும் சரி, அவர்கள் இவ்வாறு எங்கேயாவது செல்கின்றார்கள், அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் நெருங்கி பழகின்றார்கள் என்று வைங்களேன். இவ்வாறான சம்பவங்கள் ஒன்று இரண்டா இங்கு நடக்கின்றது. ஒவ்வொரு நாளும் பல சம்பவங்கள் பல பகுதிகளில் பதிவாகி கொண்டுதான் இருக்கின்றது. காலச்சூழல் அப்படி மாறிவிட்டது. இவ்வாறான பிரச்சனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. யார் யாருடன் போகின்றார்கள் என்பதை பார்த்து செய்தியாக்கி கொண்டிருந்தால் பல செய்திகளை போட்டுக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதெல்லாம் அதற்கு அப்பாற்பட்டது. சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது நடக்கின்றதா, அது ஏதாவது
பொலிஸ் பிரச்சனைக்கு வருகின்றதா அல்லது அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்கிறதா என்றால் அது ஒரு பாக செய்தியாக வெளியிடலாம். அதுவும் அனைத்தையும் வெளியிட வேண்டும் என்றில்லை. சில விடயங்கள் மற்றவர்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கும். அதாவது தூரத்தில் இருக்கின்ற கணவனுக்கு அல்லது வேறு விடயங்களுக்கு அது ஒரு முன்மாதிரியான அல்லது ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய வகையில் அது அமையும். அல்லது இதனால் யாராவது பாதிக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால், இல்லை சட்டத்துக்கு புறம்பாக அவர்கள் வேறு கல்யாணம் முடிக்கின்றார்கள் என்று சொன்னால், இப்படியான விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்த்து சில இடங்களில் சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறோம். அதற்காக வருகின்ற விடயங்களை எல்லாம் செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்க முடியாது. இவற்றை கடந்து இதுல இன்னும் ஒரு ஆபத்து இருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் இவ்வாறு நடக்கின்றது என்று தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு வருகின்ற போது யாழ்ப்பாணம் தொடர்பாக ஒரு தவறான ஒரு பிம்பம் பரப்பப்படுகின்றது தான் சொல்ல வேண்டும். அதாவது யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள், வெளி மாவட்டங்களில் இருந்து சென்றவர்களும் இருக்கின்றார்கள். அதாவது படிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள், வேலைகளுக்கு சென்றிருக்கிறார்கள், இணைய தேவைகளுக்காக எல்லாம் அங்கு சென்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது யாழ்ப்பாணத்தில் இப்படி நடக்கின்றது என்று சம்பந்தம் இல்லாமல் செய்திகளை இயற்றி போட்டுக் கொண்டிருக்கின்ற போது ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால், அதாவது அந்த கூகுள் எப்படி இயங்குகின்றது என்று சொன்னால், அதாவது உங்களுக்கு உதாரணத்திற்கு எளிதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ட்ரம் என்று ஆங்கிலத்திலே கூகுளிலே சர்ச் பண்ணி பார்த்தால், அதாவது தேடினால் ஃபூல் என்று வரும், அதாவது முட்டாள் என்று வரும். இது தொடர்பாக சுந்தர் பிச்சையிடம் ஒரு கூட்டத்தின் போது கேட்கின்றார்கள், இவ்வாறு ட்ரம் எனப்படுகின்ற பெயரை தேடுகின்ற போது ஃபூல் என்று வருகின்றது, இது ஏன் நீங்கள் இப்படி செய்கின்றீர்கள், கூகுளே இவ்வாறு செய்ய வேண்டும், திட்டமிட்டு ட்ரம்புக்கு எதிராக இப்படி இந்த கூகுள் நிறுவனம் செயற்படுகின்றதா என்று கேட்கப்பட்டது. அதாவது கடந்த முறை ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த போது அந்த சந்தர்ப்பத்தில் சுந்தர் பிச்சை அளித்த பதில் என்னவென்று சொன்னால், ஒருவரை பற்றி நீங்கள் கூகுளில் தொடர்ந்து அவருக்கு வேறு பெயர் கொடுத்து அல்லது ஃபூல் என்றோ அல்லது வேறு ஏதாவது பெயர் கொடுத்து நீங்கள் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தால் அல்லது அது தொடர்பாக இணையங்களிலே பதிவுகள் செய்தால் ஒரு கட்டத்தில் கூகுள் அதிக அளவில் ஒருவரை எவ்வாறு குறிப்பிடுகின்றார்களோ அது முன்னுக்கு நிற்கும். அதன் ஊடாகத்தான் ஃபூல் என்று வருகின்றது, ட்ரம்ப் என்றால் ஃபூல் என்று வருகின்றது என்று ஒரு செய்தி ஒன்று கடந்த காலங்களிலே வெளியாக இருந்தது. அதே போல இந்த யாழ்ப்பாணம் தொடர்பாக இணையதளங்களிலும் அல்லது அது சார்ந்த இடங்களிலும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு கட்டத்தில் இப்ப யாழ்ப்பாணம் என்று தேடுகின்ற போது நல்லூர் வருகின்றது அல்லது வேறு ஏதாவது நல்ல விடயங்கள் வருகின்றது என்றால் இவ்வாறான செய்திகளை அடிக்கடி இணையத்தில் போடுகின்ற போது யாழ்ப்பாணம் என்று தேடினால் கள்ள தொடர்பு, இவருடன் சென்று விட்டார், இவருடன் வந்து விட்டார் என்பதுதான் வரும். ஆகவே இது ஒரு ஆபத்தான போக்காக இருக்கும். தெரியாத ஒருவர் இவ்வாறு யாழ்ப்பாணம் என்று தேடுகின்ற போது இது ஒரு கலாச்சார பூமி, தமிழர்களின் பண்பாட்டு பூமி, இதில் என்ன நடக்கும் என்று கேட்டால் இது ஒரு கலாச்சார சீர்கேடான இடமாக அதிலே தெரியும், கூகுளிலே தெரியும். இயல்பாகவே கூகுளில் இவ்வாறான செய்திகள் நிற்கும். ஆகவே இவ்வாறு யாழ்ப்பாணம் என்று போட்டு இவ்வாறான செய்திகள் அதிகம் வருகின்ற போது அது அந்த கூகுள் ஊடாக தேடப்படுகின்ற போது அதன் அடையாளமே மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. எனவே அது தொடர்பாகவும் இதிலே பொறுப்புடன் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே முழு பிரச்சனைகளையும் போட வேண்டும் என்றில்லை, சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இவ்வாறான கட்டுக்கதைகளை இதற்குள் கொண்டு வருவது என்பது சரியான விடயமல்ல. முடிந்தவரை இந்த செய்தி தொடர்பாக விசாரித்ததில் அது தொடர்பாக எந்தவித உண்மையும் இல்லை என்றுதான் வந்திருக்கின்றது. எனவே இது தொடர்பாக ஒருவரும் சிந்தித்தால் நல்லது. வருகின்ற கொஞ்ச வருமானத்திற்காக ஒரு பிரதேசத்தின் அடையாளத்தை மாற்றுவதற்கு யாருமே இங்கு இவ்வாறான வேலைகளை செய்யாதீர்கள் என்பதை தான் சொல்ல வேண்டும். மற்றொரு செய்தியாக நபர் ஒருவர் பாம்பை விழுங்கிய சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் இந்தியாவிலே உத்தரப்பிரதேசத்தில் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அகிலேஷ் எனப்படுகின்ற நபர் மது போதையில் பாம்பை விழுங்கி இருக்கின்றார். அதாவது இறந்த பாம்பு ஒன்றை கடித்து விழுங்கி இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக இதனை அவதானித்த தாயார் அவரது வாய்க்கிலிருந்து அந்த பாம்பு துண்டுகளை வெளியே எடுத்து அவரை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார். இது தொடர்பாக ஒரு செய்தி தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது. எனவே மது போதையில் இறந்த பாம்பை கடித்து விழுங்கிய அல்லது கடித்து உண்ட நபர் தொடர்பான செய்திகள் தற்பொழுது பெருமளவில் பேசப்பட்டு வருகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்த்.